ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேதாஸ் மினி கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த சூழ்நிலையில் வந்துட்டு இப்போ கிளைமேட்டெல்லாம் மாறி மாறி இருக்குது. சளி, இருமல், காய்ச்சல், நெஞ்சு சளி இதெல்லாம் இருக்குது. இந்த ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா உடம்புக்கு கேட்கும். நல்லா சளியெல்லாம் வெளியில் வந்துடுங்க. சளி, இருமல் எல்லாம் நல்லாயிரும். வாங்க அந்த ரசம் நம்ம எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இந்த மொசு தான் தலைன்னு சொல்கிறது இங்கே பாருங்கள். வேலியில், ரோட்டில் போகிற பக்கம், வேலியில், மர செடியில் எல்லாம் படர்ந்து இருக்குங்க. பாருங்க, இந்த காய் வந்து இந்த மாதிரி இருக்கும். வரி வரியாக வருங்க காய் பாருங்க. இப்படி வரி வரி எங்கே பாருங்க, இப்படி இருக்கும் காய். இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. இந்த இலை வந்துட்டு எங்களுக்கு இந்த மரம் இருக்கும். கொஞ்சம் முசுன்னு இருக்கு பாருங்க. இந்த கைப்பு வச்சிங்கன்னா சத்தம் மருந்து பார்த்தீங்களா இப்படி இருக்கும் பாருங்க. இது இங்கே பாருங்க, தண்டு பார்த்தீங்களா இப்படி நரண்டு பாருங்க. முசு முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்கும். கையிலலாம் குத்தாது. காய் பாருங்க, இன்னொரு காமிக்கிற பாருங்க. இந்த இலை வந்துட்டு இந்த ஷேப்பு இருக்கும். இப்படி இருக்கும். இந்த காய் பாருங்க, இப்படி வரி வரியாக இருக்கும். இதனுடைய பழம் வந்துட்டு இங்கே பாருங்க, இப்படி பழம் இப்படி இருக்கும். இங்கே பாருங்க, பூ மஞ்சள் கலரில் இருக்கும். பாருங்க, கடாய் வச்சுக்கிறேங்க. கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு அரை டீஸ்பூன் மல்லி, ஒரு டீஸ்பூன் குருமிளகு, பூண்டு ஒரு 4 பல் போட்டுக்கலாம். கறிவேப்பிலை ஒரு அரை கொத்து போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கட்டும். இது வந்து துளசி. நம்ம வந்து இன்றைக்கி மூலிகை ரசம் வைக்கிறோம். துளசிங்க, துளசி ஒரு 5 இலை அளவாக போட்ட போதும். அது உள்ளே சேர்த்துக்குவோம். தூதுவளை இலை அது கொஞ்சம் உள்ளே சேர்த்துக்குவோம். இது வந்து மொசுதான் சொல்லுவாங்க. இது ஒரு 5 இலை, ஒரே ஒரு இலை கற்பூரவள்ளி, ஒரு வெற்றிலைங்க. இது நல்லா வதக்கலாங்க. இன்னும் 1-2 வதங்கினா போதும். அந்த பச்சை வாசம் போட்டு போனால் போதும். சத்தம் வருது பார்த்தீங்களா, இது போனால் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம இந்த மொசு தலையில் வந்துட்டு நம்ம இந்த கொழுந்தெல்லாம் கூட போடலாங்க. ஆயில் விட்டுக்கலாங்க. ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குவோம். சீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. 4 பல் பூண்டு தட்டி போட்டுருக்குறேங்க. வெங்காயம் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் ஒரு 10 உள்ள போட்டுருக்குறேன் நறுக்கி. தட்டியும் போட்டுக்கலாம் இல்லைன்னா. கருவேப்பிலை ஒரு கொத்து, மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுருக்குறேன். நல்லது வதங்கட்டும். தக்காளி ஒரு தக்காளிங்க ஒரு இப்படி நறுக்கி போட்டுக்கிறேன். அது உள்ள சேர்த்துக்குவோம். இப்போ இந்த கிளைமேட்டுக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எங்கே பார்த்தாலும் சளியாக இருக்குது. நீங்கள் இந்த தலையெல்லாம் கிடச்சிச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செஞ்சு குடிச்சு பாருங்கள். நல்லா கேட்கும். வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு நம்ம நார்மலாகவே வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு செஞ்சு குடித்தோம்னா இருமல், சளி இதெல்லாம் வராது.
நம்மளே நோவும். இது நல்லா வதங்கிடுச்சுங்க. நமக்கு இந்த அரைச்சி வச்ச விழுது உள்ள ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். நம்ம இதுக்கு வந்து மிளகாய் வந்து போடுறதே இல்லைங்க. இந்த மிளகு காரம், அந்த வெத்தலையும் காரம், வெற்றிலை, துளசி, கற்பூரவள்ளி இதெல்லாமே கொஞ்சம் காரம் இருக்குது. அதனால் நான் வந்து மிளகாய் வந்து இதில் சேர்த்துறதே இல்லை. வெறும் மிளகு இதனுடைய காரங்களை தான் இப்படி செய்ய போகிறோம். இது நல்லா நுரக்கட்டி வரட்டுங்க. எப்பவுமே கொதிக்க விடக்கூடாது. இதுக்கு வந்து தக்காளியை சேர்த்துக்கிறோம்னா புளி சேர்த்தக்கூடாது. எப்பவுமே இந்த மூலிகையெல்லாம் போடுற ஒரு ரசமோ எது செஞ்சாலுமே அதுக்கு புளி சேர்த்தணும்னா அதனுடைய தன்மை போயிடும். அதனால தான் கொஞ்சம் புளித்தன்மை வேணும்பாங்களா, அதுக்காக தக்காளி சேர்த்துருக்கு. பாருங்க நல்லா நுரக்கட்டி வருது. கொதிக்க விடக்கூடாது. நுரக்கட்டி வந்து நம்ம எடுத்துடணும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா நுரக்கட்டி வந்துருச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. பாருங்க ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த தலா கிடச்சுன்னா எங்கே கிடச்சாலும் விடாதீங்க. இது சாப்பாட்டுக்கும் பிணைஞ்சு சாப்பிட்லாங்க. சாப்பாட்டுக்கு நல்லா சுடு சாப்பாடு போட்டு நல்லா ரசம் கொஞ்சம் நிறைய ஊற்றி நல்லா பிணைஞ்சு சாப்பிட்டோன்னா நல்லா சூப்பராக சளிக்கு நல்லா கேட்குங்க. இல்லைன்னா நீங்கள் டம்ளரில் ஊற்றி சூப்பாகவும் குடிக்கலாம். அப்படி டம்ளரில் ஊற்றி சூப்பாக குடிக்கிற போது வடிச்சுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.